இதுக்கு முன்னாடி பைபாப் மிஷின் வீடியோ போட்டிருப்பேன். அதில் ரெஸ்மெட் கம்பெனியோடது. இது வந்து ஃபிலிப்ஸ் கம்பெனி. ஸோ ஃபிலிப்ஸ் கம்பெனி பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி நம்ம செட்டிங்ஸ் வைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மை செட்டப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மை செட்டப்புக்குள்ளே நம்ம போயிட்டு மேலே வந்து ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று பட்டனும் இன்னொரு பட்டன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறது டக்குன்னு லோ ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுற சின்ன பட்டனையும் நடுவில் இருக்க அந்த பெரிய ரொட்டேட் பண்ணுற பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ லாங் ப்ரெஸ் சேம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தெரப்பின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் நம்ம செட்டிங்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ செட்டிங்ஸு எஸ்டின்ற மோடு மட்டும்தான் பைபாப் மோடு. ஸோ அதான் பைபாப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பைபாப் மிஷின்லேயே சிபாப் செட்டிங்ஸும் மோடும் தனியாக வரும். ஸோ இது வந்து எஸ்டி மோடு வச்சுட்டு நம்ம வந்து ஐபாப்பு இபாப் இந்த 2 செட்டிங்ஸ் தான் மெயினாக நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐபாப் 15 இபாப் எப்போயுமே 5லேருந்து 6 வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐபாப் இபாப் செட் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்பிரேஷன் ரேட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹீட் மாய்ஸ்சரைசர் அந்த ஹூமிடிஃபையர் இருக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தெரப்பி எக்ஸிட் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். மேலே 2 பட்டனில் நடு பட்டன் பெரிய பட்டன் அமுக்கிற மாதிரி இருக்கும். அமுக்குனீங்க அப்படின்னா மிஷின் ரன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பட்டனே நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ரன்னிங்கில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இப்படி தான் காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் அது மேலே இருக்க பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ பின்னாடி வாட்டர் ஹீட்டர் ஹூமிடிஃபையர் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அதில் வந்து வாட்டர் ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் ஊற்றுறதுக்கு லெவல் அதிலே கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ லெவல் வாட்டர் ஊற்றணும் அப்படின்னு. வாட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆரோ வாட்டர் தான் எப்போயுமே பயன்படுத்தணும். மற்றபடி வீட்டில் இருக்க வாட்டர் எதுவும் ஊற்றக்கூடாது. நம்ம ஆரோ வாட்டர் தான் அது ஊற்றணும். ஏன்னா அது வந்து அந்த உப்பு படிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம ஆரோ வாட்டர் ஊற்றி வச்சா தான் நல்லா மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஊற்றிட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஹீட் ஆகி நமக்கு ப்ரீத்திங் கொடுத்துரும். சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் இருக்கும். ஸோ அந்த ரூம் ஏர் வாங்கி ப்ரெஷர் மிஷின் கொடுக்கறதுக்காக ஃபில்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரூம் ஏரும் நம்ம அட்மாஸ்பியர் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஃபில்டர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சைடில் அந்த பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பட்டன் நம்ம அமுக்கி பின்னாடி இருக்க அந்த ஹியூமிடிஃபையரை வந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா அது தனியாக வந்துடும். நம்ம அது வேணாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா டேரெக்டாக இதிலே நம்ம மிஷின் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது வேணும் தேவைப்படும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைபாப் செட்டிங்ஸ் அவ்வளோதான். ஸோ 2 பைபாப்புக்கும் நம்ம எப்படி செட்டிங்ஸ் வைப்போம். ஸோ பைபாப் மிஷினும் வென்டிலேட்டர் மிஷினுமே 2மே ப்ரீத்திங்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பைபாப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வென்டிலேட்டர் மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.